கடந்து போவோம். வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்? ஆனால் ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னது? ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டி. நாம ஒரு இடத்துக்கு போறோம், ஆனால் எப்படி போவோம்? ஆயத்தமாகி போவோம். இப்ப அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? ஆனால் பரலோகத்துக்கு எப்படி இருந்தாலும் போய் விடலாம் என்று அநேகர் என்ன செய்தாங்க? நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. பரலோகத்துக்கு போகணும், ஆனால் அதற்கு ஒரு ஆயத்தம் என்ன செய்யணும்? வேணும். நீங்க ஸ்கூலுக்கு எப்படி வேணாலும் போய் விடலாமா? முடியாது. அதற்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு, அதற்குன்னு ஒரு ஷூ இருக்கு, அதற்குன்னு ஒரு பேக்கு இருக்கு, அதற்குன்னு ஒரு டைம் இருக்கு. எல்லாமே அந்தந்த நேரத்தில் அந்தந்த ஸ்கூலுக்கு போகும்போது அந்தந்த ஆயத்தத்தோடு என்ன செய்வோம்? போவோம். கூடவே என்னையும் கொண்டு போவோம், லஞ்ச் பாக்ஸ். கூடவே இன்னும் கொண்டு போவோம், லஞ்சு. அப்போ ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுட்டு போகிறோம்? கொண்டு போகிறோம். இதே போலதான் பரலோகத்துக்கு போகும்போது நம்ம எல்லாத்தையுமே ஆயத்தப்படுத்தி என்ன செய்யணும்? கொண்டு போகணும். எதை நம்ம முதலாவது ஆயத்தப்படுத்தணுமானால் நம்மை முதலாவது என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். எப்படி ஆயத்தப்படுத்தணும்? இந்த ஒரு ஸ்திரீ எப்படி ஆயத்தப்படுத்தினான்னு பாருங்க. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. இந்த ஸ்திரீ தன்னை எப்படி ஆயத்தப்படுத்தினால்னு பாருங்க. யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை எசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்து இவள் யெகூ வந்தார் என்பதை கேள்விப்பட்ட போது ஆயத்தப்படுதார். எப்படி ஆயத்தப்படுதா? மணவாளனுக்கு ஏற்ற ஆயத்தம் இல்லை, தனக்கு ஏற்ற ஆயத்தப்படுகிறாள். இந்த ஸ்திரீ தனக்கு பிரியமான மையிட்டு கொண்டு தனக்கு பிரியமான சிங்காரத்தை செய்து கொண்டு ஆயத்தப்படுகிறாள். ஆனால் நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டுமானால் நமக்கு ஏற்றால் போல நாம் ஆயத்தப்பட. இந்த சரீரம் நம்முடையது அல்ல. இந்த சரீரத்திலே தேவனுடைய ஆவி வாசமாய் இருக்கிறது. இது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. இந்த சரீரத்தினாலும் ஆவியினாலும் நாம தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அப்ப இந்த சரீரம் நம்முடையது அல்ல, இது தேவனுடையது. இதை நம்முடைய இஷ்டத்தின்படி இதை என்ன செய்யக்கூடாது? ஆயத்தப்படுத்தவே கூடாது. இது தேவனுடைய இஷ்டத்தின்படி தான். இப்போ ஸ்கூலுக்கு உங்க இஷ்டத்தின்படி போறீங்களா? அந்த ஸ்கூலினுடைய இஷ்டத்தின்படி உங்களை ஆயத்தப்படுத்துதீங்களா? இப்போ உங்க இஷ்டத்தின்படி போனா எப்படி போவீங்க? கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் போட்டு எப்படி போவோம்? டிப் டாப்பா அப்படி போனா டீச்சரே மயங்கி கீழே விடுற மாதிரி போவோம். ஆனா இப்போ ஸ்கூலின் இஷ்டத்தின்படி போகும்போது எப்படி போறோம்? என்ன யூனிஃபார்ம், என்ன கலரை தந்திருக்கான், நமக்கு என்ன ஆக மாட்டேக்கு. ஆனாலும் என்ன செய்வோம்? அப்ப அது நம்மளுடைய இஷ்டத்தின்படி போக முடியுமா? இதே போலதான் பரலோகம். பரலோகத்துல ஒரு வஸ்திரம் உண்டு, பரலோகத்துல ஒரு ரூல் உண்டு. அதுல நம்மளுடைய இஷ்டத்தின்படி போகவே முடியாது. அப்படி போனால் கதவு அடைக்கப்படும். இப்ப யூனிஃபார்ம் இல்லாம நீங்க போறீங்க, கதவை திறக்கவே செய்வார் வாட்ச்மேன். இல்லைன்னா வாட்ச்மேனுக்கு என்ன ஆயிரும்? இதே தான் நாங்களும். எங்க வேலை போயிடும். எங்களை என்ன செய்வார்? வேலையை விட்டு
தூக்கிடுவார். அதுக்கப்புறம் சம்பளமும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. ஒரு வாசல்ல நிக்கிற வாட்ச்மேனு அந்த ஸ்கூல் உள்ள ரூலை பின்பற்றி கலர் ட்ரெஸ் போட்டு வருகிற பையனை, நேரம் தாமதமாய் வருகிற பிள்ளை என்ன செய்ய மாட்டார்? உள்ள விடுவாரா? ஆனா நம்ம மட்டும் எப்படி நினைப்போம்? பாஸ்டர் 10, 11, 12 மணிக்கு வந்தாலும் பாஸ்டர் எங்களை அப்படி விடலைன்னா பாஸ்டருக்கு என்ன இல்லை? இரக்கம் இல்லை, மன உருக்கம் இல்லை, அன்பு இல்லை, சாந்தம் இல்லை, வெறும் உருப்படாத பாஸ்டர். ஐயா, ஒரு ஸ்கூல்லையே நேரம் தாமதம் ஆகும் போது அந்த பிள்ளைகளுடைய படிப்பு வீணாகுமே என்று கூட பார்க்காமல் என்ன செய்தாங்க? வெளியே நிக்க வைக்காங்க. அப்ப இங்க இதை விட பெரிய வேலை என்ன வேலை? பரலோகத்துக்கு கொண்டு போகணும். அப்ப இதுக்கு எவ்வளவு தூரம் பார்க்கணும்? சாதாரண உலகம் அவன் படிக்கணுமே, அவன் முன்னேறணுமேங்கிற அந்த ஸ்கூலுக்கு அந்த மாதிரி என்ன உள்ளவர்களுக்கு இவ்வளவு ஸ்ட்ரிக்டா கொண்டு போறாங்களே. பரலோகம் போகணுமே, பிதாவினுடைய ராஜ்யத்தில் போய் அவன் உட்காரணுமே, பிதாவினுடைய வலது பார்சத்துல போய் அவன் உட்காரணுமே, தேவனுடைய பிள்ளையா அவன் இருக்கணுமே என்று எண்ணுகிற சபை எவ்வளவு ஸ்ட்ரிக்டா கொண்டு போகணும்? இப்படி சொன்னா பாஸ்டர் யாரு? ஆகாதவர். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்க. இப்போ நீங்க லேட்டா போயிட்டு பிரின்சிபல்கிட்ட போட்டு என்னை ஏன் வெளியே நிக்க வைக்கீங்கன்னு கேட்க முடியுமா? ஏன்? முதல் நிமிஷத்தை போய் லெட்டர் கொடுக்க முடியுமா? இதே தான் நாங்களும் அங்கெல்லாம் போய் இப்போ சொல்ல முடியாது. கத்தாவே, இவங்க கொஞ்சம் சமையல் பண்ண லேட் ஆகிட்டான், அதனால பிள்ளைகள் வர லேட் ஆகிட்டு கொஞ்சம் கேட்ட தரங்க. பண்ணவே முடியாது. வாட்ச்மேன் போய் சொல்லுவாரா? வாட்ச்மேன் போய் சொல்லுவாரா? சொல்ல முடியாது. அவருக்கு என்ன போயிடும்? வேலை போயிடும். அப்போ போய் அவர் இறக்கத்தை, மன உருக்கத்தை, அன்பை, நீடிய சாந்தத்தெல்லாம் காட்டினாரு, அவர் வேலை போயிடும். இதே தான் பரலோகமும். பரலோகத்தை பொறுத்தவரை எதுல இரக்கம் காட்டணுமோ அதுல தான், எதுல அன்பை காட்டணுமோ அதுல தான். உபதேசத்துல போய் இரக்கம் காட்டணும்னு வைங்களேன், நானும் போக முடியாது, நீங்களும் போக முடியாது. எனக்கும் வேலை போயிடும், நீங்களும் வெளியே தான் நிக்கணும். அப்ப இந்த ஸ்திரீ ஆயத்தப்படுத்தினாள். எப்படி ஆயத்தப்படுத்துகிறாள்? தன் சரீரத்தை தனக்கு பிடித்த மாதிரி. நம்ம என்ன செய்வோம்? முடிவெற்ற கடைக்கு போய் என்ன இப்படி வந்து இங்க ஒரு கோடு போடுங்கண்ணே, அதெல்லாம் மறக்காது பாருங்க. இங்க ஒரு என்ன செய்யுங்க, உங்களுக்கு பிடிக்காட்டாலும் பரவாயில்ல கேளுங்க, இங்க ஒரு கோடு போடுங்கண்ணே, இங்க ஒரு கோடு போடுங்கண்ணே. இந்த கேராவை இப்படி வலிக்காதீங்கண்ணே, இந்த இப்படி இங்க வர விட்டு அப்படி என்ன செய்யணும்? இந்த சரீரம் என்னமோ இவருடையது மாதிரி, இந்த சரீரத்தை இவரே கிரயத்துக்கு வாங்கின மாதிரி இவர் என்ன செய்தார்? அலங்கரிக்கார். யாருக்காக? இந்த சரீரம் யாரையா வாங்கினா? இது நம்முடையதே அல்ல. 1 கொரிந்தியரை எடுங்க. 20ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 19 முதல் வாசிங்க. 19, 20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும். யாரு யாரு யாரு? நீங்கள்னா யாரு? நாம் நம்முடையவர்கள் அல்ல அல்லவென்று அறியீர்களா? அப்படி அறியாதவர்களை தான் தங்களை தாங்களே என்ன செய்வாங்க? தங்களுடைய இஷ்டப்படி அலங்கரிப்பாங்க. ஏன்னா அது அவர்கள் அறியலை. இந்த சரீரம் யாரோடையது? நம்முடையது அல்ல. அடுத்த வசனம் வாசிங்க. 20ஆம் வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே,
ஆகையால் ஆ, தேவனுக்கு உடையவைகள் ஆகிய யாருக்கு உடையவைகள்? எதெல்லாம் தேவனுக்கு உடையவைகள்? ஒண்ணு, வாசிங்க. உங்கள் சரீரத்தினாலும் அப்ப நம்முடைய சரீரம் யாருடையது? தேவனுக்கு உடையது. ரெண்டாவது, உங்கள் ஆவியினாலும் ரெண்டாவது இதற்கு தந்த ஆவி யாருடையது? தேவனுடையது. இந்த ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப சரீரமும் இதற்கு தந்த ஆவியும் யாருக்காக? தேவனுக்காக. எதுக்காக? தேவனை. அப்ப இந்த சரீரத்தின் மூலமும் இதுக்குள்ள வாசம் பண்ணிக்கிற ஆவியின் மூலமும் யார் மகிமைப்படணும்? அப்ப இதை யாருக்காக ஆயத்தப்படுத்தணும்? தேவனுக்காக. அதுக்காக தான் இந்த சரீரத்தை இந்த ஸ்திரீயை போல அவரவர் தங்களுடைய இஷ்டத்தின்படி ஆயத்தப்படுத்த கூடாது என்பதற்காக தான் இயேசு, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போவேன் ஆனால் தேற்றளவாளன் வருவார், நான் போனால்தான் தேற்றளவாளன் வருவார், அவர் வந்து என்ன செய்வார்? சகல சத்தியத்துக்குள்ளேயும் நம்மளை முக்கி கொண்டு போவார். நம்மளால போக முடியாது. நம்மளை கொண்டு போறது யாரு? அந்த தியேட்டர். அவர் தான் ஹெல்ப்பர். அவர் உதவி இருந்தாதான் உள்ள போக முடியும். அவர் உதவி இருந்தாதான் சத்தியத்தை அறிய முடியும். அவர் உதவி இருந்தாதான் சத்தியத்துக்குள்ள போக முடியும். அவர் தான் நம்மளை உள்ள கொண்டு போவார். உள்ள கொண்டு போறது எதற்கு? நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நம்மளை நடத்துவது எதற்கு? இப்ப எத்தனை பேர் உங்க இஷ்டத்தின்படி போங்கன்னு சொன்னா மீசை இல்லாத ஆளுக்கு என்ன வந்துடும்? மீசை வந்துடும். தாடி இல்லாத ஆளுக்கு என்ன வந்துடும்? தாடி வந்துடும். முடியே இல்லாத ஆளுக்கு என்ன வந்துடும்? முடி இருக்கிற ஆளுக்கு முடி எப்படி இருக்கும்? இப்படி இருக்கிற முடி இப்படி ஆயிரும். இப்போ அதான் உண்மை. நம்ம இஷ்டத்தின்படி நம்ம போயிட்டோமானால் இந்த ஆலயத்தை நம்மளால ஆயத்தப்படுத்தவே முடியாது. ஒரு ஸ்கூலுக்கு நம்ம எப்படி போறோமோ அதே போலதான் பரலோகம். ஒரு ஸ்கூல்ல ஜெகன்பாஸ் சொன்னார், அந்த காலத்துல முடி வெட்டும் போது இப்படி தூக்கி இப்படி கம்ப வச்சு என்ன செய்வாங்களாம்? தூக்கி பார்ப்பாங்களாம். என்னதுன்னு பார்த்து என்ன செஞ்சுட்டு வா. இப்போ வாத்தியார் வெட்ட, இப்போ வாத்தியார் முடிய வெட்ட சொன்னா வாத்தியார அந்த அளவுக்கு என்ன ஆயிட்டு? அப்போல்லாம் வாத்தியார் முடிய வெட்ட சொன்னா போய் வெட்டிட்டு வரக்கூடிய பையங்க இருந்தாங்க. இப்போ வாத்தியார் முடிய வெட்ட சொன்னா வாத்தியாரே தூக்கிதான். எங்க இருந்து? ஸ்கூல்ல இருந்து. அப்போ இப்போ சட்ட திட்டங்கள் எல்லாம் யாருக்காக வந்துட்டு? இப்போ உள்ள பிள்ளைல அப்படி சொல்ல முடியுமா? அவ்வளோதான். வாத்தியாரே வெளியே வா, என்ன இருக்கு? என்ன இருக்கு? கல்லறி. ஆனா அப்போ உள்ள காலத்துல கொஞ்சம் முடி இருந்தாலும் என்ன செய்வாங்களாம்? என்ன செய்வாங்களாம்? அதுக்கு ஒரு 4 ஏச்சி. விளங்காதவனே என்னெல்லாமோ என்ன செய்வார் வாத்தியாரு? ஏசுவாரு. ஆனா இப்போ அப்படியெல்லாம் என்ன செய்ய முடியல? சொல்ல முடியல. ஏன்? ஏன் சொன்னா யாரு பொல்லாதவர் ஆயுதாரு? பாஸ்டர். ஆமாங்க. ஏன்னா இது அவன் ஆலயம் இல்ல, இது யாருடையது? யாருடையது? தேவனுடையது. இதுல இதை காக்கிறதே தேவன் தான். அப்ப இதை நம்ம இஷ்டப்படி கொண்டு போலாமா? அதனால்தான் சாப்பிடும் போது எதுக்கா ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுதோம்? ஜெபம் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் இது தெரியாத. நான் பாட்டுக்கு வைக்கிற நேரம்லாம் என்ன செய்வேன்? பசியில பிரியாணியோ பழைய கஞ்சா என்ன செய்வேன்? எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுதோ? ஏன்னா இது அவர் தந்தது. இந்த சரீரத்துக்கு அவர் தந்தது. அதற்காக கர்த்தாவே
அப்போ இந்த சரீரம் யாருடையது? தேவனுடையது. தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை எப்படி கொண்டு போகணும்? இந்த ஆலயத்தை எப்படி கொண்டு போகணும்? மணவாளனுக்கு ஏற்ற அலங்காரத்தின்படி இதை ஆயத்தமாக்கணும். இதை ஆயத்தமாக்குகிற வேலைக்காக தான் யாரை கத்த தந்தார்? யாரை கத்த தந்தார்? ஆவியானவரை தந்தார். இந்த ஆவியானவரை வாங்கி வச்சுட்டு நம்ம என்ன செய்தோம்? அதான் ஆவியானவர் வந்துட்டாரா பாஸ்டர், இனி என்ன பாஸ்டர் வேலை? பரலோகம் போக வேண்டியதானே? நீங்க எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், இவன் வர 12க்கு முடிங்கன்னு இருக்கான், 3ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளில் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். அவர்கள் ரூபவதிகளாய் இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி. ஐயா, அவங்க யாருதான்? அவங்க யாரு? ரூபவதி தான். ஆனாலும் என்ன செய்யணும்? வாசிங்க. கன்னி பெண்களை கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய இவர் தான் ரொம்ப முக்கியம். இவர் தான் சபையெல்லாம் என்ன செய்வார்? சபையெல்லாம் காவல் பண்றது. அதனால்தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுவார், பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்காணியாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து. அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன செய்தார்? 12க்கு முடிக்கணும்னா டக்குன்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? காவல் பண்ணுதார். இந்த ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும். அப்ப மணவாளனுக்கு ஏற்ற அலங்காரம் நம்மிடத்துல ஆயத்தமாக வேண்டுமானால், தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டுமானால் ஏகாய் வசத்துல ஒப்பு கொடுக்கப்படணும். அவர் என்னைக்கோ நம்மளை ஒப்பு கொடுத்துட்டார். யார் கையில? ஆவியானவர் கையில. ஆனா நம்ம ஒப்பு கொடுத்துட்டோமா? அதான் முக்கியம். அவர் எப்போ ஒப்பு கொடுத்தார்? 2025ஆம் வருஷத்துக்கு முன்னே அவர் போய் நம்மளை ஆவியானவர் கையில ஒப்பு கொடுத்துட்டார். இவனை நீதான்ப்பா ரெடி பண்ணி கொண்டு வரணும்னு ஆவியானவர் என்ன செஞ்சிட்டார்? அனுப்பி ஒப்பு கொடுத்துட்டார். ஆனால் நாம் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டோமா? எந்த ஆவிக்கு நாம ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம்? இதுதான் பிரசங்கம். இதை சொல்லதான் இவ்வளவு நேரம். நாம் எந்த ஆவிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டால் நம்மால ஆயத்தமாக முடியும், எந்த ஆவிக்கு ஒப்பு கொடுக்காமல் இருந்தால் நம்மளால ஆயத்தமாக முடியும். ஆவியானவர் கையில கத்தர் நம்மளை ஒப்பு கொடுத்தாலும், சபையை கத்தர் ஒப்பு கொடுத்திருந்தாலும், நம்ம கத்தரிடத்துல ஆவியானவர் இடத்துல ஒப்பு கொடுத்தோமா? அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன். அப்ப ஆவியானவர் கையில எல்லாரும் என்ன செய்யல? நீங்க எல்லா சபைக்கும் பாருங்க, ஆவியானவர் சொல்லுகிறதை. அப்ப ஆவியானவர் கையில எல்லாரும் என்ன செய்யல? என்ன செய்யல? ஒப்பு கொடுக்கல. ஆனா ஆவியானவர் 7 சபையையும் ஆவியானவர் கையில ஒப்பு கொடுத்திருந்தார். ஆனா அந்த 7 சபையில உள்ளவர்கள் எல்லாரும் ஆவியானவர் கையில ஆவியானவர் கையில ஒப்பு கொடுக்காமல் மணவாளனுக்கு ஏற்ற ஆயத்தை நம்மளால பட முடியாது. இந்த ஸ்ரீமாதான் ஆயத்தப்படலாம். இந்த ஸ்ரீ ஆவியானவர் கையில ஒப்பு கொடுக்காதனால என்ன எடுத்தா? கண்மையை எடுத்து இப்படி போட்டுட்டு நல்லா சிங்காரிச்சு சீரி சிங்காரிச்சு. நீங்க சில பெண்கள் எல்லாம் கடைக்கோ எங்கேயாவது கூட்டு போங்க, எத்தனை நேரம், எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும்? கிட்டத்தட்ட நீங்க எல்லாம் பார்க்கறத பார்த்தா நான் தான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி என்ன பாக்கிய.
எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்கள்லாம் பார்க்க பார்த்தா யாருமே கூட்டு போன மாதிரிலாம் இல்லை போல. அதான் நீங்களே போய் வாங்கிட்டு வந்துடுவீங்கன்னு நினைக்கேன். இவங்களை கூட்டு போனால் இன்னைக்குள்ளே கடைக்கு போய் அதுக்குள்ளே இருட்டி கதவை பூட்டிட்டு என்ன செய்வான் கடைக்காரன்? வீட்டுக்கு போயிடுவான். அதுக்கு நம்மளே போய் என்ன செஞ்சிடலாம்? நீங்கள் ஒரு பிரசித்தப்பட்ட ஒரு ஊழியக்காரர் தன் மனைவியை கையை பிடிச்சே கூட்டு போவாராம். ஏன்னா அந்த அம்மா ஏதாவது கடையை பார்த்தா என்ன செஞ்சிடும்? கடைக்குள்ளே போயிடும். அந்த அம்மாவை பிடிச்சி வெளியே கொண்டு வரக்குள்ள உண்மைதான், அப்படி கையை பிடிச்சே தான் கூட்டு போகிறான். விட்டுட்டோம்னா எங்கே போயிடும்? ஏதாவது ஜவுளி கடை, நெக்லஸ் கடை, அங்கே எங்கேயும் என்ன செய்யும்? போய் நின்றோம். அப்போ இந்த ஆயத்தம் யாருக்காக? ஒன்று, இந்த சரீரம் நம்முடையது அல்ல. இந்த சரீரத்தை ஆயத்தப்படுத்த வேண்டியது ஆவியானவர். ஆயத்தப்பட்டு இந்த சரீரம் எங்க போகணும்? இயேசு அங்க போய் ஆவியானவர் இங்க அனுப்புனார். ஆவியானவர் அனுப்புனது எதுக்கு? நம்மை, ஏன்னா ரத்தத்தை சிந்திட்டோம்பா, அவனை ரத்தத்தை சிந்தி தூக்கி எடுத்துட்டோம்பா, ஆனா அவனை ஆயத்தப்படுத்தணும்பா. அவனை ஆயத்தப்படுத்தி அவனுக்கு வேண்டிய வஸ்திரத்தை கொடுக்கணும், அவனுக்கு வேண்டிய ஆயத்தத்தை கொடுக்கணும், அவனுக்கு வேண்டிய அலங்காரம் கொடுக்கணும். அதுக்காக நீ போய் அவனை என்ன செய்? சகல சத்தியத்துக்குள்ள நடத்தி அவனை எங்க கொண்டு வா? எங்க கொண்டு வா? எனக்கு ஏற்ற அலங்காரம் யாருக்கு தான் தெரியும்? ஏன்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான மூவரும் ஒன்றுதான். அப்போ குமாரனுக்குரிய அலங்காரம், பிதாவுக்குரிய அலங்காரம் யாருக்கு தான் தெரியும்? யாருக்கு தான் தெரியும்? அதனால வேதம் சொல்கிறது, நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பது அறியாததினாலே ஆவியானவர் தாமே நமக்காக பெருமூச்சோடு நம்மள என்ன ஜெபிக்கும்? கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், வானத்தின் பலகணிகளை திறந்து, இதே தான் நம்ம ஜெபிப்போம். ஆனா ஆவியானவர் என்ன ஜெபிப்பார்? கர்த்தாவே உன்னை உம்முடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தும். அதான் ஆவியானவர் ஜெபிப்பார். ஏன்னா நமக்கு ஜெபிக்க என்ன செய்யல? தெரியல. அதனால தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்ட. ஆவியானவர் ஜெபிக்கிற ஜெபத்தினால தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்தோம்? இருக்கும். ஆவியானவர் நமக்காக பெரும் மூச்சோடு என்ன செய்தார்? வேண்டுதல் செய்தார். யாரு? ஆவியானவர். யார்கிட்ட? பிதா கிட்ட. ஏன்னா நமக்கு என்ன செய்யல? ஜெபம் பண்ண தெரியல. ஆவியானவர் என்ன சொல்வார்? இப்ப இன்னும் பரிசுத்தமாக ஜெபம் பண்ணு, இன்னும் இதை மாற ஜெபம் பண்ணுன்னு உள்ள இருந்து ஆவியான சொல்வார். நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம்? நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம்? கர்த்தாவே நீ ஆசீர்வதியும், எனக்கு வாகனம் தாரும், எனக்கு ஏரோப்ளேன் தாரும், எனக்கு ஹெலிகாப்டர் தாரும். ஆனால் ஆவியானவர் கர்த்தாவே உன முதலாவது பரிசுத்தப்படுத்தும் அப்படின்னு உள்ள இருந்து அவர் ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். அந்த ஜெபம் நம்ம கண்டிப்பா பண்ண மாட்டோம். அதனால்தான் வேதம் சொல்லுது, உங்களுக்கு ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று அறியாததினாலே ஆவியானவர் தாமே உங்களுக்காக பெருமூச்சோடு, வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறார். அப்போ ஆயத்தமாகணுமானால் முதலாவது ஆவியானவருடைய கரத்திலே நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் ஆவியானவர் கையில ராஜா ஒப்படைச்சிட்டார். ராஜா ஒப்படைச்சாரா? எல்லாரும் ஏகாய் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டாங்க. ஆனா எல்லாரும் ஏகாய் கையில என்ன செய்யல? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கொடுக்கப்படும் என்று சொன்ன உடனே நம்ம இவைகளை தேட ஆரம்பிச்சிட்டோம். எதை? இவைகள் கிடைக்குமாமே. நீங்க எப்போதும் பாருங்க, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லுங்க, அந்த ஃப்ரீக்காக தான் கடைக்கு போவோம். உண்மைதானே? ஆனால் அந்த ஒன்றுக்காக போவோமா? அந்த ஒன்று தான் எப்போதும் விற்குமே. ஆனால் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீனோன்னே பொதுவாக சொல்றேன், அதுக்கு தான் போவோம். இதே போல தான் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகள்லாம் உங்கள் கூட கொடுக்கப்படணும்னோன்னே நம்ம அதுக்காக தான் தேடிட்டு இருக்கோம். ஆனால் எதுக்காக தேடலை? தேவனுடைய
மிக மிக அவசியம் நம்மை ஆவியானவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பது. எசேக்கியேலு ஆவிக்கும் அவனுக்கும் என்ன உண்டு? நீங்க கேருபீனையும் ஆவியும் எப்படி இருக்கும்? அதை எடுத்த முடியாது. அதுதான் ஆவியும் எப்படி இருக்கும்? ஒன்றாய் இசைந்து இருக்கும். அது எழும்பும் போது இதுவும் எழும்பும், அது திரும்பும் போது இதுவும் திரும்பும். அது இறங்கும் போது இதுவும் இறங்கும். இதே போலதான் நம்மளும் ஆவியானவரோடு இசைந்து இருக்கணும். நம்மளும் நமக்கு கண்டிப்பா எந்த உதவி இருக்கோ இல்லையோ, உலகத்துல யாரு நமக்கு உதவி பண்ணாட்டாலும் ஆவியானவர் கண்டிப்பா நமக்கு உதவி பண்ணணும். அவருடைய உதவி இல்லாம பரலோகத்துக்கு போகவே முடியாது. கண்டிப்பா முடியாது. உங்க இஷ்டப்படி நீங்க என்னமும் செஞ்சு பாருங்களேன், போகவே முடியாது. உண்மைங்க. இது நம்மோட இஷ்டத்தின்படி ஆயத்தப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட சரீரம் அல்ல. இது உங்களுடையவைகள் அல்லவென்று அறியீர்களா? இது யாருடையது? தேவனுடையது. இல்லை, நான் இந்த சரீரத்தில் இப்படி தான் இருப்பேன், நான் நகத்துக்கு பாலிஷ் போட தான் செய்வேன், நான் காலுக்கு பாலிஷ் போட தான் செய்வேன். இது ஏன் கால்? யார் கால்? காலு யாருடையது? அவங்க கால் தான். இதை கிரயத்துக்கு வாங்கினது யாரு? ஏசுல்லா. இல்லை, நான் பனியன் போட தான் செய்வேன், இல்லை நான் டிஷர்ட் போட தான் செய்வேன், எல்லாமே நம்முடையதான். ஆனால் இதை கிரயத்துக்கு ஒருத்தர் வாங்கியிருக்கார். இதை கிரயத்துக்கு இப்போ உங்க கிணறையோ ஒன்னையோ எதையோ ஒன்று ஒருத்தர் கிரயத்துக்கு வாங்கினான்னா என்ன செய்யணும்? என்ன செய்வீங்க? நீங்க போய் வைக்கட்டப்புள்ள தண்ணி பாய்ச்சிட்டு இருக்க முடியுமா? யார் வாங்கிட்டா? அவர் வாங்கிட்டாரு. இப்போ ஒரு இடத்த வாங்குதீங்க, இல்லை ஒரு கடையை வாங்குதீங்க, ஒரு வீடை வாங்குதீங்க, வீட்டை கொடுத்துட்டு அவர் வந்து இங்கே உட்கார முடியுமா? வாங்கினவர் தான். அதே போலதான் இந்த வீட்டை வாங்கினது அவரு, இந்த சரீரத்தை வாங்கினது அவரு, இந்த சரீரத்துக்கு ரத்தம் கொடுத்தது அவரு, இந்த சரீரத்துக்கு தண்ணீரும் கொடுத்தது அவர், இந்த சரீரத்துக்காக அவரையே கொடுத்தது அவர். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய். இதுக்கு தான் ஆவியானவர். எதுக்கு ஆவியானவர் வேணும்? பைக்கு வாங்க, காரு வாங்க, ஏரோப்ளைன் வாங்க, இதுக்கு மட்டும் இல்லை. இந்த ஆவியானவர் எதுக்குன்னா மெயினாக அந்த சரீரத்துக்கு. எதுக்கு? ஏன்னா இதை நாமளே கெடுப்போம். அதுதான் இந்த ஆவிக்கு ஒப்பு கொடுத்தா வேறு ஆவிக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்ம ஒவ்வொரு ஆவியா பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமான முதலாவது எந்த ஆவிக்கு ஒப்பு கொடுக்கணும்? ஆதியாகமம். இதே 12 இவன் வர 12க்கே முடிங்கன்ட்டான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். நான் கேட்டனால தான் சொன்னான். 2ஆம் வசனத்தை வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருப்பதை அதை புதுப்பித்து தேவனுக்கு உகந்த காரியங்களை சிருஷ்டித்து கொண்டு வருவதற்காய், தேவன் அவைகளெல்லாம் நல்லது என்று காண்பதற்காய் முதலாவது அனுப்பினது யார? ஆவியானவர். இந்த ஆவியானவரை அனுப்பிதான் அதெல்லாம் என்ன செய்தார்? தரிசு நிலத்தெல்லாம் கிளீன் பண்ணுதார். ஏன்னா இதுல எல்லாம் இப்ப போட்டா முளைக்காது. ஏன் முளைக்காது? அம்புட்டும் ஒழுங்கின்மையா இருக்கு, எல்லாம் வெறுமையா இருக்கு. இதெல்லாம் என்ன செய்யணும்? கிளீன் பண்ணணும். அப்படி ஆவியானவர் அசையாடும் போது அதுல எல்லாம் என்ன செய்யுது? கிளீன் ஆகுது. அப்ப நம்முடைய சரீரத்திலே ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருப்பதை ஒழுங்குக்கு கொண்டு வருவதற்காக தான் ஏது
அதான் ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு என்ன செய்யுங்க. அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு கண்டிப்பா புத்தி சொல்லணும். எப்பா இப்படி இருக்காத, இப்படி செய்யாதன்னு கண்டிப்பா சொல்லணும். அவன் கேட்க மாட்டானே, அது அது அவனுக்குரியது. ஆவியானவருடைய வேலை என்னது? ஒழுங்கு இல்லாததை, ஒழுங்கின்மையா இருக்கிறதை கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவது, அவருக்கு பாதையை செவ்வாய்ப்படுத்துவது தான் ஆவியானவருடைய வேலை. நம்ம சொல்றதை சொல்லிக்கிட்டே தாங்க இருக்கணும். நமக்குள்ள ஆவியானவர் இருந்தா நம்ம சொல்றதை கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? சொல்லிட்டே தான் இருக்கணும். கேட்கறது கேட்காதது அவனுக்கும் தேவனுக்கும் உரியது. ஆவியானவர்னா என்ன செய்வார்? அதான் ஆவியானவர் சொல்லுகிறதை இல்ல, ஆவியான என்ன சொல்லுதார், நான் அடக்கிட்டு இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கார்? நலமானதையும் பேசாமல், ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளுக்குள் அடைப்பட்டு எரிகிற அது அவனை பேசாம இருக்க விடாது. ஆவியானவர் இருந்தா அவனை அது பேசாம இருக்க விடாது. நீங்க பேதுருவை பாருங்க, 10 பேர் முன்னாடி நிக்கவே பயப்படுவான். 10 பேர் முன்னாடி நின்று பேசவே அவனுக்கு தெரியாது. ஆனா ஆவியான அவனுக்குள்ள நின்று பேசினாரு. என்ன பேசினான்னு அவனுக்கே ஒரு அதிகாரம் பேசினார். யூத மனுஷருக்கு பயந்து கதவை சாத்திட்டு உள்ள இருந்த பேதுரு, யூத மனுஷரே கேளுங்காரு. எங்க இருந்து வந்தது? ஆவியானவர் இருந்தா கண்டிப்பா ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லணும். ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு மூணு வயசு குழந்தை இருக்கும். அந்த பிள்ளைக்கு எத்தனை வயசு? 6 வயசு. ஆனா அங்க 3 வயசு பிள்ளை ஒரு அம்மா பக்கத்துல 2 பிள்ளை நின்றுச்சு. அந்த அம்மா கூப்பிட்டார், சொன்னார், ஏம்மா பிள்ளைகளை இங்க விடுங்க, பிள்ளைகளோடு இருக்கணும், அந்த பிள்ளைகள் படிக்க வேண்டிய நிறைய இருக்கு, முன்னாடி இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு என்ன செய்யணும்? படிக்கணும்னார். இப்ப இங்க சொல்ல முடியுமா? 2 பிள்ளைகள் 3 வயசு தான். அந்த பிள்ளைகளுக்கு எத்தனை வயசு? 3 வயசு தான். எங்க இருந்தது? அம்மா கிட்ட உட்கார்ந்து இருக்கு. அதை முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சார், லைன் பண்ணி விடுதார். ஏன்னா அந்த பிள்ளைகள் படிச்சு என்ன செய்யணும்? கர்த்தருக்காக எழும்பணும். அவர் சொல்லிட்டார், உங்ககிட்டயே வச்சு பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? வம்பா கெடுக்க கூடாதுட்டார். அந்த ஊழியக்காரர் சொன்னதான் சொல்றேன், கேரளால. அப்ப ஏன் அப்படி சொல்றார்? ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு நம்ம ஆவியானவர் ஆவியானவர் நமக்குள்ள இருக்காரா என்பதை விட ஆவியானவருக்குள்ள நம்ம இருக்கணும். நம்ம தான் ஆவியானவரை என்ன செய்வோம்? கண்ட்ரோல் பண்ணுவோம். பார்த்திருக்கீங்களா? ஆவியானவருக்குள்ளதான் நம்ம இருக்கணும். கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள் ஆனேன். நம்ம எங்க இருக்கணும்? நம்ம தான் தண்ணிக்குள்ள இருக்கணும். தண்ணியில நம்ம போய் நின்னுட்டு நான் தண்ணியில நிற்கிறேன், சாகசம். எங்க? தண்ணியில நிற்பதை விட தண்ணிக்குள்ள 1 மணி நேரம் இருப்பதா சாகசம். நம்ம ஆவியானவருக்குள்ள இருக்கணுங்க. ஆவியானவர் நமக்குள்ள இருப்பதை விட நம்ம ஆவியானவருக்குள்ள இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப ஆயத்தப்படணும். ஆனால் யாரு வேணும்? என்ன எதுக்கு வேணும்? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆவியானவருக்கு நாம ஒப்பு கொடுக்கணும்.
இந்த ஆவியான ஏகாய் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு இதை கொடுக்கார் சுத்திகரிப்புக்கு. சில பெண்கள் இது வேண்டாம், இதெல்லாம் நம்மளால போட முடியாது, இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு விட்டுட்டான். ஒரே ஒரு பொண்ணு தான், நீர் என்ன தந்தாலும் நீர் என்ன தந்தாலும் ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றையும் அவர் கேட்கவில்லை. அந்த சரீரம்தான் ஆயத்தமாகி ராஜாவுக்கு முன்பு போய் நின்னுச்சு. ராஜாவுக்கு எஸ்தர் கண்களிலே தயவும் பட்சமும் கிடைத்தது. அங்க போய் நிற்கும் போது அவர் கண்ணில் நமக்கு என்ன கிடைக்கணும்? தயை கிடைக்கணும். அவர் கிரீடத்தை வாங்கி அப்படி நமக்கு தரணும். அதுக்காக தான் என்ன வச்சா தலையில? முள் கிரீடம். நல்ல கவனிங்க, இது நம்மளுடையது அல்ல, இது நம்மளுடையது அல்ல. இது நம்ம இஷ்டத்தின்படி நம்ம அலங்கரிக்கணும். ஆனால் நமக்கு என்ன தேவையில்லை? நம்ம ரட்சிக்கப்படவே தேவையில்லையே. தேவையா? நம்ம ரட்சிக்கப்படவே தேவையில்லை. இதை நம்ம இஷ்டப்பாக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணுமா? ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிசாசின் பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் வெளிப்படுது? தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் கடைசி காலத்திலே வெளிப்படும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிசாசின் பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் தெரியணுமானால் இந்த தேவனுடைய பிள்ளைகள் எங்க ஒப்பு கொடுக்கணும்? ஆவியானவருக்கு. இப்ப ஆவியானவர் சொன்னா என்ன சொன்னாலும் கேட்கிறதே கிடையாது. இவர் என்ன சொல்ல, நான் என்ன அசோக்கு, ஆவியான என்ன சொன்னாலும் நம்ம கேட்கறதே கிடையாது. அப்ப எப்படி இது ஆயத்தமாகும்? இது எப்படி ஆயத்தமாகும்? ஐயா, மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்க்கள் வரும், ஆதலால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்காணியாக வைத்தார். அப்ப அந்த கொடிய ஓநாய்க்கள் வரும்போது இந்த மந்தை என்ன செய்யணும்? தப்புவிக்கப்படணும். அந்த ஓநாய் வாயில இது அகப்படக்கூடாது. அகப்படக்கூடாதுன்னா ஆவியான அதுக்கு முன்னவே என்ன செய்வார்? சொல்லுவார். நம்ம அதை கேட்போமா? நம்ம கேட்போமா? கேட்கக்கூடாது. கேட்டா எங்க போயிரும்? கேட்ட எங்க போவோம்? பவுலுக்கு தெரியுது, மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்க்கள் வரும். சொல்லிட்டு தான் போறார், கொடிய ஓநாய்க்கள் கண்டிப்பா வரும். ஆதலால் பரிசுத்த ஆவியானவர் என்ன வச்சிருக்கார்? கண்காணியா எங்களை வச்சிருக்காரு. இப்ப யார்கிட்ட என்ன சொல்ல முடியுது? அது இவரா சொல்றார். ஆமா, எனக்கு ரொம்ப ஆசைலாம், யோசுவா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். எனக்கு என்னது ரொம்ப ஆசை, யோசுவா இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, அவன் வீடை கட்டிடுவானே, என்ன கார் வாங்கிடுவானே, ரொம்ப ஆசை. நானா சொல்றதா நானா என்ன ஆயத்தை பத்திட்டு என்ன செய்யலாம்? போயிடலாமே. ஐயா, பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலம் சொல்லும் போது அந்த சத்தியத்துக்கு யாரு என்ன செஞ்சாங்க? எதிர்த்து நின்றவன்காரு தீமோத்தேயுட்ட. 1 தீமோத்தேயுல இருக்கு. எண்ணிரையும் எம்பிரையும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்கள் தேவனுடைய சத்தியத்துக்கு இன்னும் நம்மளா கற்பனை பண்ணி எப்போ இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இம்மொழி அப்படி இருந்தா நல்லா இருக்கும். ஏன் இப்படி சொல்றது? நீங்க அப்படி இருந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? நீங்க சொல்லுங்களேன், எனக்கு என்ன கிடைக்கும்? நீங்க இப்படி இப்படி இருந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 லட்சம் தந்துருவீங்களா? இந்த ஒரு 2 லட்சம் தருவீங்களா? எனக்கு என்ன கிடைக்கும்? நீங்க சொல்லுங்களேன். சொல்லுங்க. நீங்க இப்படி இப்படி இருந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? உங்களை எங்க கொண்டு போலாம்? அதுக்கு தான் சொல்றது. இந்த உலகத்துல நீங்க இப்படி இருந்து நம்ம என்ன கிடைக்க போகுது? என்னப்பா கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. மிஞ்சி போனால் நம்மகிட்ட இருந்தால் எல்லாத்தையும் உரிடுவாங்க. நமக்கு ஒன்றும். நம்முடைய நோக்கம் பரலோகம் தான். அதுக்காக கொடுக்கப்பட்டதான் ஆவியானவர்.
இந்த ஆவியானவர் நல்லா தூங்க வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நீரே வழி நீரே சத்தியம் அப்படிங்கிறது. ஆனால் உள்ள ஆவியான என்ன செய்வார்? தூங்கிட்டு இருப்பார். இந்த ஆவியானவரை தூங்க விடக்கூடாது. ஏன்னா இவர் எதுக்கு? ஹெல்ப்பர். இவர் தான் நமக்கு யாரு? ஹெல்ப்பர். இவர் தூங்கிட்டார்னா நமக்கு பரலோகம் போயிடும். இப்போ முதலமைச்சருக்கு 2-3 பேர் என்ன எப்படி இருப்பாங்க? ஹெல்ப்பர் இருப்பாங்க. அவங்க தூங்கிட்டாங்கன்னு வைங்களேன், முதலமைச்சர் என்ன ஆவார்? இப்போ நான் தான் இருக்கேன், எனக்கு ஒரு 2-3 பேர் பாடி கார்டு இருக்கான்னு வைங்களேன், அவங்க 4 பேர் தூங்கிட்டாங்க, நான் என்ன ஆவேன்? எங்கேயும் போக முடியாது. அதே போல தான் ஆவியானவர் நமக்குள்ள தூங்கிட்டார், ஆனால் நம்மளால பரலோகத்துக்கு அண்ணாதான் புத்தி இல்லாதவர்கள் என்னையா கொண்டு போகாம விட்டுட்டாங்க. இன்னைக்குள்ள முடியாது. புத்தி இல்லாதவர்கள் எண்ணெய கொண்டு போகாம விட்டுட்டாங்க. என்னதான் முக்கியம். எண்ணெய கொண்டு போகாம விட்டதுனால அவங்களால ஆயத்தம் இல்லாம போச்சு. எண்ணெய கொண்டு போயிருந்தா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? ஆயத்தப்பட்டிருப்பாங்க. இப்போ நம்ம எண்ணெயவே எடுக்கிறதே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா நம்மளே என்ன செஞ்சிருவோம்? உள்ள இருக்கிற ஆவியான்ட்ட ஏதாவது கேட்போமா? ஆவியான்ட்ட ஏதாவது கேட்போமா? உள்ள இருக்கிற ஆவியான்ட்ட ஏதாவது கேட்போமா? என்ன எதுக்காக கொண்டு போனாங்க? புத்தி உள்ளவங்க. நான் அவனை விட நான் நல்லா படிப்பேன், இவனை விட நான் நல்லா படிப்பேன், அதுல அல்ல. புத்தி உள்ளவர்கள் ஆனா என்ன கொண்டு போகணும்? என்னைய கண்டிப்பா கொண்டு போகணும். என்னைய அவங்க கொண்டு போகாதனால என்ன ஆயிற்று? எதற்காகவும் ஆவியானவருக்காக எதையும் இழக்கலாம், ஆனா எதுக்காகவும் என்னையே இழக்கக்கூடாது. எல்லா குழம்புக்கும் என்ன தேவை? என்ன இல்லாம எந்த குழம்பா வைங்க வைக்க முடியுமா? சாதாரண எண்ணெய் இல்லாமையே எந்த குழம்பு வைக்க முடியலன்னா அவர் இல்லாம நம்மளா பரலோகம் போக முடியுமா? முடியாதுங்க. ஏகாய் கையில நம்ம ஒப்பு கொடுக்கப்பட்டோமா என்பது முக்கியம் இல்லை, நாம ஏகாய் கையில இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். அவர்கள் அவருடைய கைக்குள்ளான ஆடுகள். ஏகாயினுடைய கைக்குள்ளான ஆடுகளாய் நாம இருக்கணும். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், இல்லை நான் இந்த வழியில தான் போவேன். அப்ப எதுக்கு ஏகாய்? ராஜா முன்பாக போய் நிற்க முடியாது. உலகத்துல நம்ம இஷ்டப்படி போனா யார் முன்னாடி நம்ம போய் நின்றலாங்க. ஆனா நம்ம இஷ்டப்படி போனா நிற்க முடியாத ஒரே ஒரு ஆள் அவர் மட்டும்தான். அது அவன் தன் வழியிலே நம்ம எல்லாரையும் ஒரே மந்தையா இந்த சரீரம் தேவனுடையது. இந்த சரீரம் இதை தந்தது தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. அதுக்கு தான் சாட்சி சொல்றது. இல்லை சாட்சி சொல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த சரீரம் யாருடையது? இந்த சரீரத்தின் மூலம் அவன் மகிமைப்படணும். நமக்கு நடந்த நன்மையை நம்ம தான் என்ன செய்யணும்? சாட்சி சொல்லணும். ஏன்னா இது யாருடைய சரீரம்? தேவனுடையது. இல்லை நீ சொல்ல. சில ஆண்கள் எல்லாம் இருப்பாங்க, பொதுவாக சொல்ல என்ன செய்ய, குடும்பத்தில் நன்மை கத்த செஞ்சிருப்பார், ஆனால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. நீ சொல்ல. எதுக்கு? அவங்க சொன்னா அவங்க மூலம் தான் யார் மகிமைப்படுதா? அப்ப நம்ம மூலம் தேவன் மகிமைப்படுனா நம்ம தான் என்ன செய்யணும்? சாட்சி சொல்லணும்.
இந்த சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கண்டிப்பா கர்த்தர் ஒரு நன்மையை செய்தால் சாட்சி சொல்லணும். ஏன்னா உங்க மூலம் உங்க சரீரத்தினால தேவனை என்ன செய்தீங்க? மகிமைப்படுத்துகிறீர்கள். அப்படி இல்லை, ஆனால் இந்த சரீரம் கிரயத்துக்கு வாங்க படல. சரீரம் கிரயத்துக்கு வாங்க படல. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சந்நிதியை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேன். அதெல்லாம் நான் பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன். இன்னமும் மகிமைப்படுத்த கிருபைதாரும் கர்த்தாவே. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்போதும் அவர் வருகை வரை நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஜெய கிறிஸ்து ஜெய. ஜய கீதங்கள் நாம் பாடியே ஜய கொடிய மேற்றிடுவா. ஜயம் அல்லேலூயா நாமத்துக்கு, ஜயம் அல்லேலூயா நாமத்துக்கு. இயேசு கிறிஸ்து முகாந்தரம் நம் ஜெயந்தந்த கர்த்தருக்காய் மூன்று அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.